வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸைஸ் 1.2 ரிலேஷன்ஸ். எக்ஸைஸ் குள்ள போறதுக்கு முன்னாடி வாட் இஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் டெஃபினிஷன்ஸ் பத்தின ஒரு வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கா அண்ட் மேல உங்களுக்கு கார்ட்ஸ்லயும் வரும். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க இப்ப எக்ஸைஸ் குள்ள போலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா A and B ன்ற டூ செட் கொடுத்திருக்காங்க. which of the following relation from A to B. இந்த ரிலேஷன் எப்படி இருக்குன்னா A to B இருக்கு. A செட்ல இருந்து B செட்டுக்கு தான் ரிலேஷன் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம A என்ற செட்டை எழுதணும். செகண்ட் B என்ற செட்டை எழுதி இந்த 4 சப்டிவிஷனையும் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் R1 என்ன கொடுத்திருக்காங்கன்னா இங்க வந்து ரிலேஷன்னா R நம்ம எடுப்போம். இங்க 4 சப்டிவிஷன் கொடுத்திருக்கிறதால R1, R2, R3, R4 கொடுத்திருக்காங்க. R1 ஈக்குவல் டு இது ஒன்னு ஆர்டர்டு பேர்னு சொல்லுவாங்க. இந்த 2,1ன்றது ஒரு ஆர்டர்டு பேர், 7,1ன்றது ஒரு ஆர்டர்டு பேர். எப்பொழுதுமே ஆர்டர்டு பேர்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஃபர்ஸ்ட் செட்டுக்குள்ள இருந்து எடுப்பாங்க, செகண்ட் எலமெண்ட் செகண்ட் செட்டுக்குள்ள இருந்து எடுப்பாங்க. இந்த இடத்துல A செட் ஃபர்ஸ்ட் இருக்கிறதால ஏவோட வேல்யூ எலமெண்ட்ஸ்ல நான் இங்க எழுதியிருக்கேன். B செட் இருக்கிறதால B செட்டை செகண்டா எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வாங்க இப்ப ரிலேஷன்ஸ் மார்க் பண்ணுவோம். 2,1 2 to 1 தான் ரிலேஷன். 2 to 1 எங்க இருக்கு பாருங்க, எங்கேயுமே இல்ல. 2ல இருந்து எங்கேயுமே ரிலேஷன் ஆகல. அதே மாதிரி 7 to 1 எதனால காரணம், 1ன்ற எலமெண்ட் B செட்ல இல்ல. சின்ஸ் 1 is not belongs to B, it is not a relation. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. -1,1 என்ற ஒரு ஆர்டர்டு பேர் கொடுத்திருக்காங்க. இப்ப A செட்ல -1 எங்க இருக்கு பாருங்க. A செட்ல -1ன்ற எலமெண்டே இல்ல. B செட்ல பாருங்க 1ன்ற எலமெண்டே இல்ல. அப்ப ரிலேஷன்ஸே இதுக்கு இல்ல. சின்ஸ் -1 is not belongs to A and one is not belongs to B. Therefore, it is not a relation. Next R3 equal to 2,-1 7,7 1,3. இதுக்கு நம்ம ரிலேஷன்ஸ் எழுதலாம். 2 to -1 இருக்கு, 7 to 7 இருக்கு, 1,3. எல்லா ரிலேஷன் அவங்க கொடுத்திருக்க ஆர்டர்டு பேர்ல இருக்க எல்லா ரிலேஷன்ஸுமே நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. அதனால therefore it is relation. It is a relation. Next fourth subdivision பாருங்க. R4 equal to 7 to -1 7ல இருந்து -1 பண்ணுவோம் இருக்கு. 0 to 3 0ன்ற எலமெண்ட் A செட்ல இல்ல. Since 0 is not belongs to A. 0 to 7 அதான் 0ன்ற எலமெண்டே இங்க இல்ல. Therefore it is not a relation. Next second problem. Let A equal to 1, 2, etc. up to 45. R be the relation defined as is square of on A. இப்ப Aல இருந்து போற ரிலேஷன் இன்னொரு A வந்து A ஸ்கொயரா இருக்கும். இப்ப இந்த A செட்ல இருக்க எலமெண்ட் இங்க 2 இருந்துச்சுன்னா இங்க வரும்பொழுது 2 ஸ்கொயர் என்ன ஆகிரும், 4 ஆகிரும். இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் நம்மள எழுத சொல்லிருக்காங்க. Write R as a subset of A cross A. R is a subset of A cross A. இந்த ரிலேஷன் A cross A. ஆல்ரெடி நம்ம டெஃபினிஷன்லயே பார்த்தோம். ரிலேஷன் எங்க இருந்து எடுத்து எழுதுறாங்கன்னா ஒரு ஆர்டர்டு பேர்ல இருந்து தான் எடுத்து எழுதுறாங்க. இந்த இடத்துல அதோட ஆர்டர்டு பேர் A cross A வா இருக்கு. அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் டொமைன் அண்ட் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம A cross A கொடுத்திருக்கிறதால ரெண்டு செட்டையும் எடுத்து எழுதிக்கலாம். One, 2, 3, 4, 5, etc. up to 45. Next, இது A to A தானே இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, etc. up to 45. அப்படி கொடுத்திருக்கிறதுல இஸ் ஸ்கொயர் ஆஃப் ஆன் ஏவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம கொடுத்திருக்கிறதுக்கு ஆர்டர்டு பேர் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்ப இதுக்கு ஆர்டர்டு பேர் எழுதுறோம்னா A cross A equal to Aல இருந்து ஆல் த எலமெண்ட்ஸ் எழுதுவீங்களா. A to all the elements எப்படி எழுதுவீங்க, 1,1 1,2 1,3 1ல இருந்து எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் ஆர்டர்டு பேர் எழுதுவீங்க எக்ஸெட்ரா அப் டு 1,45. அடுத்து 2 to all the elements na 2, 1
2, 2 எக்ஸெட்ரா அப் டு 2, 4 இந்த மாதிரி எக்ஸெட்ரா எழுதிட்டே இருப்பீங்க. லாஸ்டா 45க்கு எழுதுறோம்னா 1, 45 45, 45 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுதான் ஆர்டர்டு பேர். இதுல இருந்து ரிலேஷன் என்ன கேட்டிருக்காங்க, இஸ் ஸ்கொயர் ஆஃப். அப்ப 1 ஸ்கொயர் பண்ணா இந்த நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணனா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 1 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ரிலேஷன் ஆர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் பண்ணும்பொழுது 1, 1 1 to 1 கிடைக்கும். 2 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும், 2, 4. அதே போல 45 வரைக்கும் எழுதிக்கலாம். 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 3 3s are 9 வரும். இந்த இடத்துல 9 இருக்கும்ல உங்களுக்கு, ஏன்னா 45 வரைக்கும். 3, 9. So 4, 16. 4 ஸ்கொயர் பண்றோம்னா 4 into 4 16. 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 5, 25. 6 ஸ்கொயர் பண்ணோம்னா 36. 7 ஸ்கொயர் பண்ணோம்னா இதோட முடிஞ்சிரும். ஏன்னா இப்ப 7 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன ஆகிரும், 49 ஆகிரும். ஆனா நமக்கு இங்க இடத்துல 45 ஓட முடிஞ்சிருச்சு ஏன்ற செட். சோ 7 to 49 வராது. இந்த இடத்துல 6 இருந்துச்சுன்னா 6 to 36 வரைக்கும் வரும். சோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு ரிலேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து டொமைன் அண்ட் ரேஞ்ச் என்னன்னு எழுதலாம். டொமைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் இன் த ஆர்டர்டு பேர். இது நீங்க எழுதணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியறதுக்காக எழுதியிருக்கேன். ஆர்டர்டு பேர்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6. இதுதான் டொமைன். ரேஞ்ச் மீன்ஸ் த செட் ஆஃப் ஆல் த செகண்ட் எலிமெண்ட்ஸ் இன் த ஆர்டர்டு பேர். இந்த ஆர்டர்டு பேர் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அதுல இருக்க செகண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரேஞ்ச்ல வரும். அதெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. ரேஞ்ச் ஈக்குவல் டு என்னென்ன நம்பர், 1, 4, 9, 16, 25 and 36. இதுதான் ரேஞ்ச். நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ரிலேஷன் ஆர் இஸ் கிவன் பை த செட். ஒரு செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கிறத நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு கண்டுபிடிப்போம். ஆர் ஈக்குவல் டு என்னென்ன, இந்த எக்ஸ் ஒய்ன்றதுல ஒய் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா எக்ஸ் பிளஸ் 3 இருக்கு. y equal to x plus 3. x ஓட வேல்யூஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5 கொடுத்திருக்காங்க. இந்த x ஓட வேல்யூஸ இந்த ஈக்குவேஷன் y equal to x plus 3ன்ற ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஸ் ஆர்டர்டு பேர் கண்டுபிடிக்கலாம். Now x equal to 0 அப்படின்னு எடுத்தோம்னா y equal to 0 plus 3 என்ன வரும், 3. இப்ப 0, 3ன்றது ஒரு ஆர்டர்டு பேர். இந்த இடத்துல எப்படி இருக்கு பாருங்க, x, y இருக்கு. So 0, 3. நெக்ஸ்ட் x is equal to 1 எடுக்கும்போது y ஓட வேல்யூ x equal to 1 plus 3 என்ன வரும், 4. So 1, 4. நெக்ஸ்ட் x is equal to 2 எடுக்கிறோம். இப்போ y equal to x ன்ற இடத்துல 2 போட்டுக்கோங்க. 2 plus 3 equal to 5. நம்மளோட ஆர்டர்டு பேர் 2, 5. x வேல்யூவை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, y வேல்யூவை செகண்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் x is equal to 3 எடுக்கிறேன். இப்போ y equal to என்ன வரும், x க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணனா 3 plus 3 equal to 6. 3, 6. நெக்ஸ்ட் 4 எடுப்போம். x is equal to 4 எடுக்கும் பொழுது y equal to 4 plus 3. 4 plus 3, 7. அப்ப ஆர்டர்டு பேர் 4, 7. நெக்ஸ்ட் x is equal to 5 எடுப்போம். x equal to 5 எடுத்தனா y equal to 5 plus 3. 5 plus 3, 8. So 5, 8. இதுதான் ரிலேஷன். இப்ப இதுல டொமைன் ரேஞ்ச் கண்டுபிடிக்கலாம். டொமைன்னா ஆர்டர்டு பேர்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே டொமைன்னு சொல்றோம். டொமைன் ஈக்குவல் டு ஆர்டர்டு பேர். இந்த ஆர்டர்டு பேர்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னன்னு பாருங்க, 0, 1, 2, 3, 4, 5. நெக்ஸ்ட் ரேஞ்ச். ரேஞ்ச்னா ஆர்டர்டு பேர்ல இருக்க செகண்ட் எலிமெண்ட் 3, 4, 5, 6, 7 and 8. ஸ்டூடெண்ட்ஸ், வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ்ல டவுட்
வேற ஏதாவது எக்ஸசைஸ் சால்வ் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் சால்வ் பண்ணி உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.